நிச்சயமா அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பார்கெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 2 சீட்டு காங்கிரஸுக்கு விட 1 சீட்டு எக்ஸ்ட்ரா இல்ல 30 வரைக்கும் கூட போயிருக்கலாம். இன்னொன்னு இன்னைக்கு ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எல்லா தலைவர்களையும் வர வச்சு, அந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் அவங்க பண்ணதே வந்து ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன அவங்க வந்து பாசிட்டிவ் பெர்செப்ஷனா மாத்துறதுக்கு தான். ஏடிஎம்கே தான் லீடர் அப்படிங்கிறது. ஏன்னா 2019 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கல. மாறாக ஒரு நட்சத்திர விடுதியில நடந்தது. 2021லும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அந்த அஃபீஷியல் ரெசிடென்ஸ்ல நடந்தது பிஎம்கேவோட. பிஜேபியோட அவங்க டாக்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக சீட் ஷேரிங்கே வந்து அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணல. இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் மிக முக்கியமாக திரு டிடிவி தினகரன் அவர்களை வந்து அதிமுக தலைமை அலுவலகம் வர வைத்து எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று பார்த்தது வந்து அதிமுக தான் இந்த அலையன்ஸில் வந்து லீடராக இருக்காங்க, பாஜக இல்லை. ஸோ வந்து டிஎம்கே வந்து அந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறத எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போனாலும் அதை எந்த அளவுக்கு இவங்க வந்து டைல்யூட் பண்ணுமோ அந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பாஜக எடுக்குதுன்னு தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து போன வாரம் நடந்த அந்த விஷயங்கள் வந்து அது பெருமளவில் ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு ஏதாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அதிமுக தெரியும். டிடிவி தினகரன் எதற்காக டெல்லி சென்றார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக டெல்லி சென்றார், டெல்லியில் என்ன பேசினாங்க, டெல்லியில் தான் கூட்டணி முடிவானது. நம்பர்ஸ் வந்து திடீர்னு காலையில் பியூஷ் கோயலோட பேசி அந்த கட்சி ஆஃபீஸில் வந்த பிறகு 10 நிமிஷத்தில் பேசி முடிவானதல்ல. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அப்படின்னா எங்கே முடிவு செய்தது அப்படின்ற வரையிலும் எல்லா நகர்வுகளும் எல்லோரும் அறிந்தது தான். அப்படின்னாலும் ஒரு பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அதிமுக வலுவாக இருக்கிறது, இபிஎஸ் தான் இந்த அணியை வந்து இறுதி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க. நிச்சயமா அந்த விஷயத்தை தான் நான் முதல்ல சொன்னேன். ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எல்லாரையும் 19ல் நடக்கல, 21ல் நடக்கல. அப்போல்லாம் அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். ஸோ அதனால் அந்த அன்னைக்கு வந்து பாஜகவினுடைய தலையீடும் கூட பார்த்தீங்கன்னா 20 சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. பெருமளவில் இப்போ பேசுகிற மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பேசுகிறது கிடையாது. அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வந்து அப்போ வந்து எல்லா மேடைகள்லையும் சொன்னாங்க. இப்போ அதிமுகங்கிற வார்த்தையை பிரதமர் 3 முறை தமிழகம் வந்தபோதும் உச்சரிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயும் பேசலைங்கிற நிறைய கிரிட்டிசிசம் இருந்ததில்ல. அந்த கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியும் ஏன் டெல்லிக்கு போனாங்க. இன்னைக்கு அந்த 3 தலைவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நம்பர்ஸ் எங்கே டிசைட் ஆச்சு.